நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அமைதியும் அருளும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்-ஃபலா பல்கலைக்கழகம் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் தென்மேற்கு பகுதியில் தோஜ் கிராமத்தில் 70 ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 1997ஆம் ஆண்டு ஒரு சாதாரண கல்லூரியாக முஸ்லிம் சமுதாயத்துக்காக, சிறுபான்மையினர் கல்வி மேம்பாட்டுக்காக அந்த மைனாரிட்டி அந்தஸ்தில் ஆரம்பிக்கப்பட்ட, சிறுபான்மையினருக்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி அல்-ஃபலா கல்லூரி. 1997ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம் மாணவர்கள் நலனுக்காக, முஸ்லிம் சமுதாயத்தின் நலனுக்காக 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த அல்-ஃபலா கல்லூரி அது படிப்படியாக வளர்ந்து 2014ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் என்ற ஒரு அந்தஸ்தை இன்றைக்கு அடைந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அது பல்கலைக்கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அல்-ஃபலா பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி, மெடிக்கல் காலேஜில் படித்து பல முஸ்லிம்கள் மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள். காஷ்மீரை சேர்ந்த, இந்தியாவில் பிற மாநிலங்களைச் சேர்ந்த எத்தனையோ முஸ்லிம்கள் படித்து அதிலே மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் அதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட அந்த பல்கலைக்கழக கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள். இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக ஜாவித் அகமது சித்திக் என்பவர் அதனுடைய தலைவராக இன்றும் இருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்தின் மீது மதவாத ஆட்சியாளர்களினுடைய பார்வை விழுந்திருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகில் நடந்த அந்த பயங்கரவாத தீய செயலான கார் குண்டுவெடிப்பு, அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் அரசுக்கு திரும்ப கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம். NIA, NSG போன்ற உளவுத்துறைகளுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் நடந்த பிறகு இதை பயன்படுத்தி இந்த கல்லூரியில் படித்து மருத்துவர்களான 3 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு, NIA டிபார்ட்மெண்டால் கைது செய்யப்பட்டு, பிறகு இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று அறிவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். அதில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களில் இருந்து அதில் படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் இன்று சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அல்-ஃபலா பல்கலைக்கழகத்தை மதவாத பாஜக அரசு குறிவைத்திருக்குமோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு அதை பற்றிய செய்திகள் எல்லாம், தவறான, உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி இன்று 70 ஏக்கர் பரப்பளவில், 70 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி இன்று பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியமான, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக வேண்டி இந்த மதவாத பாஜக அரசு, ஹரியானா மாநிலத்திலும் மதவாத பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது, மத்தியிலும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. அப்போ அந்த பாஜக அரசு பெரும்பாலான மதரசாக்கள் வட மாநிலங்களில், அதாவது அஸ்ஸாம், பீகார், இன்ன பிற மாநிலங்கள், ராஜஸ்தானில் இருந்து வட மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக ஆட்சி நடைபெறுகிறதோ, குறிப்பாக ஊப்பியிலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து, சத்தீஸ்கர்லேருந்து ஹரியானா வரைக்கும் பல வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள சில மதரசாக்கள்
பாஜக அரசாங்கத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. அப்போ முஸ்லிம்கள் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மதரசாக்களின் மீது கண் வைத்து அதிலே கை வைத்த இந்த மதவாத பாஜக முஸ்லிம்கள் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகமான அல்ஃபலா பல்கலைக்கழகத்தை முடக்குவதற்கு, அதை இழுத்து மூடுவதற்கு திட்டமிடுகிறதோ என்று சந்தேகிக்கிற அளவுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நமது நாட்டில் ஒரு முக்கியமான துறையான, அது நமது நாட்டின் முக்கியமான ஒரு துறை என்று சொல்லப்படுகிற, நமது நாட்டின் முக்கிய துறை ஒரு துறையான நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அதாவது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு, அதாவது சிறுபான்மை, இந்தியாவில் மதம் மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள், அதாவது சிறுபான்மையினரால் நடத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவன ஆணையம். சாட்டாக NSCMEI என்று சொல்லுவார்கள். NSCMEI என்று சொல்லுவார்கள், தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவன ஆணையம். இந்த தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவன ஆணையம் அல்ஃபலா யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. என்ன நோட்டீஸ் என்று சொன்னால், ஏன்னா மதவாத அரசுடைய அந்த கழுகு பார்வை அதிலே விழுந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த டெல்லி தாக்குதலுக்கு இதில் படித்த மாணவர்கள், இதில் மாணவர்களாக படித்து இன்று அந்த கல்லூரியில் பேராசிரியர்களாக பணியாற்றக்கூடிய, மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சிலர் மீது சந்தேக பார்வை விழுந்த காரணத்தினால் சிறுபான்மையினருடைய அந்தஸ்தை ஏன் வாபஸ் வாங்கக்கூடாது, அதாவது சிறுபான்மை என்ற அந்த ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு அவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அல்ஃபலா என்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்தஸ்தை, சிறுபான்மை என்ற அந்தஸ்தை ஏன் நீங்கள் வாபஸ் வாங்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அல்ஃபலா யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் முறையாக பதிலளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவன ஆணையம் இது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், எப்படி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் இழுத்து மூடப்படுகிறதோ அதுபோன்று இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி, முஸ்லிம்களின் கல்விக்காக உருவாக்கப்பட்ட இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இழுத்து மூடப்படுமோ என்ற சந்தேகம் வருகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனிடத்தில் அந்த பல்கலைக்கழகம் செயல்படுவதற்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அநியாயக்காரர்களினுடைய சூழ்ச்சியை முறியடிப்பானாக. வாஹிரு தாவானா அனில்